ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நேம்லேயே பார்த்திங்கன்னா மீனிங் இருக்குது. சி லாங்குவேஜில் நம்மளால் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எங்கே பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கு தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை வேரியபிள் டைப்பாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாமலேயும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அதோட நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக 3 நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும், இல்லை 4 நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் எத்தனை நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வேணாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் தான் உள்ள வருது. ஸோ எப்படி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை 100 ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சா கூட பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா பாசிபிள். சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் பாஸ் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வேணால் அது கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட சின்டாக்ஸ் தான் நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ட் ஃபங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் என்ன பண்ணால் ப்ராக்கெட்டில் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க் FUNC அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த FUNC ஃபங்க் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதே ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கே புரியும், ஃபங்க்ஷன் இப்படி தான் கால் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப இங்கே நான் 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப 4 ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்றாப்புல நான் என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நான் எழுதணும் இல்லையா. ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா ரூல்ஸ். ஸோ வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட லாஸ்ட் ஆர்குமெண்ட்டை நீங்கள் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எலிப்சிஸ் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணணும். எலிப்சிஸ் அப்படின்னா இந்த 3 டாட்ஸ் தான் எலிப்சிஸ்னு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் ஆர்குமெண்ட்டை நீங்கள் இந்த எலிப்சிஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை நீங்கள் என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்கணும். அதாவது இன்டீஜர் வேல்யூ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை நம்ம ஃபங்க்ஷன் காலில் கொடுக்கணும். அதை இண்டிகேட் பண்ணுறதா இந்த இன்ட் வேல்யூ. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா போன ஸ்லைடில் இந்த இடத்துல ஃபங்க் ஆஃப் 1 2 3 அப்படின்னு இருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கே 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 3, 1 2 3 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஸோ இது 3 நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கொடுக்க போகுது. ஸோ அது என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. செகண்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நான் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் இண்டிகேட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுறதுனால நான் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா இன்ட் டேட்டா டைப் இருக்குது. ஸோ இன்ட் டேட்டா டைப் அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்டிஜர் வேல்யூ வரப்போகுது. அந்த இன்டிஜர் வேல்யூ எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வாங்க போகுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். அதுக்கப்புறமாட்டிக்கு நான் செகண்ட் ஆர்குமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 3 டாட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இதை எலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதை வாங்கி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன். ஸோ அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ ஃபங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு லாஸ்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம எலிப்சிஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம கண்டிப்பாக என்ன பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்ட் வேல்யூன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் அது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும், வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த ஹெட்ரு ஃபைலை நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணணும். stdarg.h அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹெட்டர் ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஹெட்டர் ஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேக்ரோஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இந்த ஹெட்டர் ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் உங்களால் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் கான்செப்டை உங்கள் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், include அப்படின்னு சொல்லிட்டு stdargument.h அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேக்ரோஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சில வேரியபிள்ஸ், சில மேக்ரோஸ், சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஹெடர் ஃபைலில். ஸோ அந்த ஹெடர் ஃபைலில் உள்ள வேல்யூஸை தான் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் டேரெக்டாக. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணுறதை நான் சொன்னேன். செகண்ட் பாயிண்ட்டில் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து include stdarg.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை உங்கள் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணுறப்ப சில ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ஹெடர் ஃபைலை டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மேக்ரோஸை உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஃபைன் அ ஃபங்க்ஷன். உங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதோட லாஸ்ட் பேராமீட்டர் எலிப்சஸ் இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டு தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டரை நீங்கள் ஒரு இன்ட் வேல்யூ வந்து கொடுக்கணும். அது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்கிறது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். நான் முன்னாடியே சொன்னது அந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா VA லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த டைப் வந்து எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி stdarg.hன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஹெடர் ஃபைலில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இந்த வேரியபிள் வந்து டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இந்த வேரியபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இதை இந்த 4 பாயிண்ட்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கோட் பிளாக்ஸ் ஐடியில் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படி வந்து வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ சைட் பை சைடு அந்த டெஃபினேஷன் நம்ம வந்து ஸ்லைடில் பார்த்துட்டு இங்கேயும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எப்போ பார்த்தோம்னா include stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் டேரெக்டாக மெயின் ஃபங்க்ஷன் போயிடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹெடர் ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சொன்னேன் இல்லையா, வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெடர் ஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெடர் ஃபைலில் தான் அந்த கான்செப்ட்டுக்கு தேவையான எல்லா டெஃபினிஷன்ஸ் அண்ட் மேக்ரோஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமாட்டிக்கு இங்கே ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கு. அது நம்ம அப்புறமாட்டிக்கு பார்ப்போம். டேரெக்டாக ஃபஸ்ட் நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு போவோம். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 printf ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் பண்ணல. 2 printf ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் 2, 3, 4, 5 எடுத்து அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆவரேஜ் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்க்கு நான் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு printf ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன்னா ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். 2, 3, 4, 5. ஸோ இந்த 4 வேல்யூஸ்க்கு தேவையான ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜ் ஆஃப் 3 ஆர்குமெண்ட்ஸ்க்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 3ங்கிறப்ப 5, 10, 15 அதோட ஆவரேஜ் வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப ஸோ இங்கே தான் வரும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து டபுள் வேல்யூவில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் வந்து ரிட்டர்ன் டைப் நான் டபுள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஆவரேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறப்ப அது இன்டீஜரில் இருந்தால் அவ்வளோ அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் டபுள் டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் ரிட்டர்ன் டைப்பாக. அதுக்கப்புறமாட்டிக்கு உள்ளே நான் என்ன சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூல்ஸில் ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்ப அதில் பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ட் ஒரு டேட்டா டைப் வந்து கொடுத்துருக்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எலிப்சஸ் வந்து கொடுத்துருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ டபுள் ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமாட்டிக்கு எலிப்சஸ். ஸோ எலிப்சஸ் வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில். அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள் வந்து இந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா va-list அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா stdarg.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் டிஃபைன் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபிள் டாட்ஸில் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த இதில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ va-list அப்படிங்கிற இந்த ஒரு லிஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to store this இந்த நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 2 3 4 5 அப்படின்னு. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிளில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டபுள் sum is equal to 0.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். int iன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ int i வந்து எதுக்கு அப்படின்னா வந்து இந்த ஃபார் லூப்பில் லூப் பண்ணுறதுக்காண்டி லூப்பிங் வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த sum is equal to 0.0 அப்படிங்கிறது எதுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், சம் கண்டுபிடிச்சி டிவைட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணமோ அதை வச்சு தான் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் சம்மை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை வந்து டபுள் டேட்டா டைப்பில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து கடைசியில் டபுளில் தானே வரணும் ஃப்ளோட்டிங் பாயிண்டில். அதனால் இதையும் நான் டபுளில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த va-list அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேரியபிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதையும் அதுக்கப்புறமா எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த வேரியபிளையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் va-start அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பற்றின டெஃபினேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா stdarg.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் தான் இருக்குது. ஸோ இன்ட் பேராமீட்டர் அண்ட் va-start இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த va-list அப்படிங்கிற இந்த வேரியபிளில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ va-start அப்படிங்கிற ஒரு மேக்ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த va-list அப்படிங்கிறதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். இங்கே ஜஸ்ட்டு நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் i is equal to 0 i is less than num அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப்பிங் கான்செப்ட்குள்ளே போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த ஃபங்க்ஷன் va-start அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வேல்யூஸ் எல்லாம் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்னென்ன நான் பாஸ் பண்ணமோ அது எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட்டில் வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும், சம் கால்குலேட் பண்ணணும். ஸோ சம் கால்குலேட் பண்ணுறப்ப நான் ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டாக எடுத்து கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் i equal to 0லேருந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸே நம்ம வந்து ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா i is less than num வரைக்கும் அந்த கண்டிஷன் கொடுத்து நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ sum is equal to இந்த இடத்துல ப்ளஸ் is equal to அப்படின்னு என்ன அர்த்தம்னா sum is equal to sum ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த இடத்துல நம்ம 2 வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இது வந்து எங்கே டிஃபைன் ஆகிருக்கு அப்படின்னா std ஆர்குமெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஹெடர் ஃபைலில் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹெடர் ஃபைலில் டிஃபைன் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம என்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும்னா 2 பேராமீட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து va-list, இன்னொன்று வந்து va ஆர்குமெண்ட். ஸோ அதாவது அதோட நேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ va-list அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேரியபிள் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஸோ நம்ம வந்து வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் இந்த லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டையும் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்து தான் வேரியபிள் ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்னென்னா இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா சம் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் ஆர்குமெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிலிருந்து ஒவ்வொரு வேல்யூவாக நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த வேரியபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு நம்ம வந்து மெமரி ரிசர்வ் ஆயிருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நமக்கு டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ அந்த மெமரியை நம்ம ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட் -end அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேரியபிளை நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணி மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணுறோம். ஸோ இந்த வேரியபிள் வந்து எவ்வளோ மெமரி வந்து ஆக்குபை பண்ணிச்சோ அந்த மெமரியை ஃப்ரீ பண்ணுறது தான் இந்த ஸ்டெப். ஸோ அதான் இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் கடைசியில் என்ன பண்ணுறோன்னா சம் டிவைட் பை நம்பர். ஸோ எத்தனை வந்து கால்குலேட் பண்ணிச்சோ வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸை ஸோ அதை வந்து நான் கடைசியில் இங்கே நம் அப்படிங்கிறது மூலிமா டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்போவே ரிட்டர்ன் ஆயிரும். ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பில்ட் அண்ட் ரன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து எப்படி கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம்.
2 3 4 5 இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பார்த்திங்கன்னா 2 + 3 + 4 + 5 அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப அது டிவைடட் பை 4ன்னு சொல்லி கொடுக்குறப்ப நமக்கு 3.5 அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் வரும். அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் நான் செகண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன் இல்லையா, 5 10 15 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து நான் கால் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைம் நான் 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்து பாஸ் பண்ண முடியுமானா இது வரைக்கும் முன்னாடி வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா stdarg.h அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி நான் உங்களுக்கு இப்போ என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூலே என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹெடர் ஃபைலை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். stdarg அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைல். ஏன்னா இந்த ஹெடர் ஃபைலில் தான் நம்ம கான்செப்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸ், டெஃபினிஷன்ஸ், மேக்ரோஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த va-list அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா va-list அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வேரியபிள் இனிஷியலைஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிளில் தான் நம்ம வந்து எதை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேட்டா டைப் வந்து இது எல்லாமே வந்து எங்கே டிஃபைன் ஆயிருக்குன்னா இந்த ஹெடர் ஃபைலில் தான் டிஃபைன் ஆயிருக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த va-listஆக இருக்கட்டும், இல்லை இந்த va-start மேக்ரோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை va-end அப்படிங்கிற மேக்ரோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை va-argument அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டார்ட், ஆர்குமெண்ட், எண்ட், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் இந்த வேரியபிள் இது எல்லாமே எங்கே டிஃபைன் ஆயிருக்குன்னா இந்த ஹெடர் ஃபைலில் தான் டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ அந்த இதை நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்புக்கு நான் இந்த இடத்துல வேரியபிள் வந்து நேம் வந்து கொடுக்குறேன் va-list அப்படின்னு. ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த லிஸ்ட்டு வந்து எம்டியாக தானே இருக்குது, அதில் வேல்யூஸ் கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ va-start அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதில் கொண்டு போயிட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை பண்ணிடும். அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த வேரியபிள் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுங்கிறது இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டாக நமக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது லிஸ்ட்டு தானே. ஸோ லிஸ்ட்னால் ஒரு 5 எலமெண்ட் நம்ம பாஸ் பண்ணோன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டை நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக அந்த சம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃபார் லூப் மூலமா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சம் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ சம் வேல்யூ டிவைட் பை நம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா va-end அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்னொரு ஹெடர் ஃபைலில் டிஃபைனாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் இருந்து தான் நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து மெமரியை வந்து ரிட்ரீவ் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி ஸ்டோராக இருக்கிற மெமரியை வந்து நம்ம ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணோம் அப்படின்னா மற்ற ஸ்பேஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா மெமரியை வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ மற்ற ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி இந்த இடத்துலையே நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த வேல்யூ நமக்கு ரிசல்ட் வந்து ரிட்டன் ஆகி வருது. இங்கே வந்தோன்னா அந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 4 ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன 3.5 அப்படின்னும், ஆவரேஜ் ஆஃப் இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் 5 10 15க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீப் வாட்சிங்.